அனைவருக்கும் வணக்கம். டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு பேர் இன்னைக்கு ஒட்டுமொத்த மேலூர்லையும் மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய அரட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, அது இருக்கக்கூடிய நரசிங்கப்பட்டி, இந்த ஒட்டுமொத்த ஊர்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டங்ஸ்டன்ற இந்த சுரங்கம் மைனிங் இண்டஸ்ட்ரி கொண்டு வர போகிறாங்க. அதை யார் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஏற்கனவே இருந்து ஒரு 12 பேரை நாயை சுட்டுக் கொள்கிற மாதிரி இந்த நாட்டில் தமிழக மக்களை சுட்டுக் கொண்ட ஒரு கம்பெனி அவன் இங்கே வரப்போகிறான் திரும்ப. அதாவது வேற ஒரு ரூட்டில் வரலாம், பைபாஸ் பண்ணி வரலான்னு வச்சுக்கோங்க. அவனுக்காக இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த மலையையும் விற்கிறதுக்காக இந்த அரசாங்கங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலையை இங்கே நிறுவலாம் அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் சரிதான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் என்னைக்காச்சும் போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மக்கள் எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பாவமாக இருக்கு. நீங்கள் அந்த மக்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சங்கடமாக இருக்கும். அவங்க அன்றாட தினக்கூலிகள் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வெக்கம், மானம், சூடு சொரணையோட மிகச்சரியாக வாழ்றவங்க. அவங்க அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எளிமையான மக்கள், மனசில் பட்டதை தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த மக்கள் எப்படியான வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் அங்கே உடைய மக்களுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கணும், அல்லது இந்த ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருக்கணும், அதை ஏதாவது பண்ணியிருக்கணும். அதை மட்டும் எல்லாமே திருட்டுத்தனமாக பண்ணுறீங்கனாலே என்ன அர்த்தம்? இந்த மக்களை போய் பாருங்கள், ரொம்ப கன்றாவே இருக்கும். அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவும் கிடையாது, ஆனால் கோபக்காரங்க, ரொம்ப ரொம்ப ரோசக்காரங்களும் கூட. நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வழியே இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துறீங்க. குறிப்பாக நீங்கள் கொண்டு வர அத்தனை திட்டங்களுமே உங்களுக்கு காசு அடித்து நீங்கள் எவ்வளோ கோடி சொல்கிறாங்க அப்படின்னு, நீங்கள் எவ்வளோ பணக்காரனாக அப்படிங்கிற திட்டத்தை தான் கொண்டு வரீங்க ஒழிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா அப்படின்னா அது ஜீரோ தான், ஒரு பலனும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆட்சியாளர்கள் போய் அவங்க குடும்பங்களை பாருங்கள், அவங்களுடைய வீடுகளை போய் பாருங்கள். அவங்க சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய எளிய மக்கள், ரொம்ப ரொம்ப எளிய மக்கள். அவங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் முன்னேறல. இன்னும் 2-3 தலைமுறை ஆனாலும் உண்டு. அவங்க வேலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெறுமனே சுயசார்புடைய ஒரு மக்கள். ரொம்பலாம் பெருசாலாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்கார ஒரு வாழ்க்கை முறையை வாழ்றது எளிமையான, மிக சரியான, மிக புத்திசாலித்தனமான வாழ்க்கை முறையை வாழ்றவங்க அந்த ஊர் மக்கள். அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வரதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்றது அந்த மக்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். அந்த டங்ஸ்டன்றது அது ஒரு உலோகம். அது ஒரு தண்ணியிலையோ அல்லது சாயில் அந்த மண்ணிலையோ அதில் ஏதாவது ஒரு வகையில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 3 விதமாக கலக்கும். ஒன்று பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் தாண்டி அந்த டங்ஸ்டன் ரா மெட்டீரியலுடைய படிமங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அந்த படிமங்கள் எங்கே உடலுக்குள்ளே போச்சுன்னா அதனுடைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். குறிப்பாக நாசியா வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி வரும். இந்த லங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடியாக போகும். பல்மனரி டிசீசஸ் நிறைய வரும். கிட்னி அடியாகி போயிடும், கிட்னி சட்னியாக போயிடும். அப்படி இருக்கிறப்ப கிட்னி கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹீமோடைலைசிஸ் தான் பண்ண முடியும். ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு காசு இருக்கா? ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா சோழியம் முடிச்சு விட்ருவாங்க மொத்தத்துக்கும். ஏதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஈவன் அந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய மெட்டல் ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ்க்கே இந்த பிரச்சனை வரும். ஹைப்போகால்சிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கால்சியம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும். இந்த தலைமுடி, நகம், யூரின், ஃபீஸஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் இந்த டங்ஸ்டன் ஹெவி மெட்டல். அது போய் பாய்சனிங் ஆகிடும். அப்போ இதோட மட்டுமா நிற்குது? சரி, சாதாரணமாக வாழ்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸு, அந்த ஊரில் யாராவது கருவுற்று இருக்கிற பெண்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுத்துச்சுன்னா மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறக்கிற குழந்தைகள் ரொம்ப மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாகவும் ரொம்ப கடுமையான உடலில் மிகப்பெரிய மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். இன்னும் ஒருபடி சொல்ல போகிறாங்க, கிளவுடட் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க சைக்காலஜியில். அந்த பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் தனி மனித விஷயங்களில். இன்னும் ஒருபடி அதிகப்படுத்தி சொல்றதா இருந்தால், ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாதிக்கிற திட்டமும் மட்டுமல்லது, அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு பாருங்க, மிருகங்கள் அப்படின்றாங்க இல்லையா, நம்ம ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை அத்தனையும் நாங்கள் அங்கே தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறப்ப அதுகளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதுகளுக்கு கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஹைலி கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இந்த டங்ஸ்டன் இருக்கக்கூட, டங்ஸ்டன் குளோரைடாக இருக்கட்டும், டங்ஸ்டன் கார்பைடாக இருக்கட்டும், டங்ஸ்டன் சல்ஃபைடாக இருக்கட்டும், அல்லது டங்ஸ்டன் ஆக்சைடாக இருக்கட்டும், அத்தனையுமே பார்த்தீங்கன்னா
அலாய் மூலமா, உலோக கலவைகள் மூலமா அது ஏதாவது ஒரு வகையில் போய் அந்த அரட்டாப்பட்டி மக்களையும் அதில் சுற்றி உள்ள இருக்கக்கூடிய கிராமங்களையும் பாதிக்கும். அப்படி பாதிக்கிறப்ப உடல்லையும் மனதிலையும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பிறக்கிற குழந்தையும் ஊனமாவோ மூளை வளர்ச்சி குன்றியோ அல்லது படுமோசமா குழந்தைகள் பிறக்கும். இப்படி ஒரு நாசகார திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணுமா மதுரைக்கு? ஏன் மதுரையில் மல்லிகை நிறைய உற்பத்தி ஆகுது, மல்லிகை கொண்டு வரக்கூடிய அந்த மல்லிகை தொழிற்சாலையை ஆரம்பிங்க. அதை செய்ய மாட்டீங்க. நீங்கள் எது உருப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்களோ மக்களுக்கான திட்டங்களோ அதை நீங்கள் செய்யறதுக்கு தயாரே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ காசு அடிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அதில் கமிஷன் கிடைக்கும், அதில் எவ்வளோ நம்ம கமிஷனு கலெக்ஷனு கரப்ஷன், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இந்த மக்கள் எப்போ எடுத்துகிட்டு போனால் என்ன, நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய அடுத்த தலைமுறை குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். எவ்வளோ வருஷம்டா வாழ்ந்துட போகிறீங்க நீங்களாம் நாசகார பயிரெல்லாம்? எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட போகிறீங்க? ஒரு 300 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? இப்போவே கைகால் நரம்பு எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்சமாவது மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி செய்யுங்க. மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, கேட்டால் மாநில அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரோம்னு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? ஐயா துறைமுருங்க, இல்லை நாங்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, நாங்கள் இங்கேருந்து சொல்லிட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? கடிதம் எழுதியிருக்கோம். அப்பாடா, கடிதம் எழுதியிருக்கீங்களா? ஐயா சாமி, இப்போ தான் நீங்கள் கடிதமே எழுத ஆரம்பிக்கிறீங்களா? 2G வந்துருச்சு, 3G வந்துருச்சு, 4G 5G வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் அவசரமாக இந்த ஒரு தகவலும் சொல்கிறதில்ல. உங்களுக்கு கட்சியில் காரியம் ஆகும்னாட்டி உடனே காலையில் ஃப்ளைட்டை போய் எழுந்து காலையில் ஒருத்தரை பார்க்குறீங்க, சாயந்தரம் ஒரு பார்க்குறீங்க. ஆனால் மக்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் இன்னும் கடிதம் தான் எழுதுவீங்க. கடிதம் எழுதுங்க. இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடிதம் தான் எழுதுவீங்க. கடிதம் எழுதுவீங்க, இந்த பிரச்சனையை வளர்த்து விடுவீங்க. இந்த நாட்டில் மற்ற நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அமுக்கிறதுக்கு இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவீங்க. உங்களுக்கு இந்த பேடு நியூஸ் மீடியாஸ் இருக்கு பாருங்க, உருப்படியான எந்த விஷயத்தையும் பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. மனிதனுடைய ஒட்டுமொத்த மூளையும் மழுங்கடிக்கக்கூடிய மீடியாவை கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நாசமாக போகிறாங்க. இது இது இதோட போய் முடிய போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த அரட்டாப்பட்டி மக்களும் வல்லாளப்பட்டி மக்களும் நாயக்கர்பட்டி மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களெல்லாம் நம்மளெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டாங்க. நம்மளுடைய எதிர்ப்பை எப்படி காமிக்கணுமோ அதை கண்டிப்பாக காமிக்கணும். இந்த வருஷம் சித்திரை திருவிழாவுக்குள்ளே நீங்கள் இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த நாசகார அழிவுகார திட்டத்தை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா மதுரை மண்ணை தொட்டிங்கன்னா மதுரையில் நடக்கிறதே வேற. இது வந்து சந்தோஷமாக தான் சொல்கிறேன் நான். என்ன நடக்கும்னா, இங்கே சாமியை கும்பிட்றாங்கல்ல, இந்த 18ஆம் படி கருப்பு, அதுவே அது வேலையை காமிச்சிடும். நீங்கள் எப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க, ஆனால் நடக்கும் உங்களுக்கு. மதுரையை நிறைய பேர் தொட்டிருக்கானுங்க, மதுரையோட மலையை தொட்டிருக்கானுங்க. உங்களுக்கு அது மலை சீமானன்னு சொல்கிற மாதிரி காசு பணம் துட்டு மணி ஆஹா மலை ஆஹா மரம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அதை சாமியாக கும்பிட்றவங்க. மதுரை மண்ணை தொட்டவர்கள் யாருமே வந்து வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. இது வந்து ஒரு சாபக்கேடும் கூட. அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிக அமைதியாக பொறுமையாக வாழக்கூடியவங்க, ரொம்ப ஆக்ரோஷ குணம் கொண்டவர்கள், ரொம்ப ரொம்ப போர்க்குணம் கொண்டவர்கள். முத்துராமலிங்க தேவரையாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சுந்தர போராட்டத்துக்கு ஆட்களை திரட்டுறப்ப இங்கேருந்து தான் போனாங்க அத்தனை பேரும். அவங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போகலை. தயவு செஞ்சு மக்களுடைய வெக்கம் மானம் சூடு சொன்னையோட ஆட்சியாளர்கள் விளையாடாதீர்கள். தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இது நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் வந்து தனி மனித உடல்லையும் சுற்றுப்புற சூழல்லையும் மிக கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. சுயசார்புடைய தன் சார்புடைய விஷயங்களை எவ்வளவோ பண்ணலாம். நம்மகிட்ட இருக்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் நீங்கள் அதில் ஒரு முடிய அளவு கூட கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனை கூட நீங்கள் கையாளுறது கிடையாது. மத்திய அரசு கேட்டால் மாநில அரசு, மாநில அரசு கேட்டால் மத்திய அரசு, ரைட்? அப்போ நாங்கள் ஜீசஸ் சொல்லுவார் ஒரு அருமையான வந்து பைபிள் படிக்கிறப்ப, பன்றிகளின் முன் முத்தை விதைக்காதீர்கள் அப்படின்வார். அது என்ன சொல்லுவாருன்னா, அதில் பன்றி முன்னாடி நம்ம முத்தை விதைச்சிட்டோம்னா அந்த பன்றி வந்து அந்த முத்தை வந்து மிதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த யார் விதைச்சாங்களோ அவங்கள தாக்குமா. அரட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்பட்டி உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த முத்துன்றது எதுன்னு தெரியுமா? உங்களுடைய ஓட்டு. ஜீசஸ் சொன்னது முத்து அப்படின்றது உங்களுடைய ஓட்டு. அந்த ஓட்டு மூலமாக நீங்கள்
உங்களுடைய இந்த திட்டத்தை யார் கொண்டு வராங்களோ, யார் இந்த திட்டத்தை கொண்டு வர்றவங்களுக்கோ அவங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுங்க. அத்தனை கிராம மக்களுக்கும் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். குறிப்பாக சித்திரை திருவிழாவுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நான் ஒரு சின்ன என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணலை அப்படின்னா இந்த வருடம் சித்திரை திருவிழாவில் எங்களுடைய எதிர்ப்பை மிக அமைதியான மிக காந்திய வழியில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒட்டுமொத்த மதுரையும் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை கைவிடுன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் திட்டத்துக்கு ஒட்டுமொத்த மதுரை மக்களையும் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயத்தையும் இன்னும் பிற எங்களுடைய அங்காளி பங்களியாக வாழக்கூடிய அத்தனை சமூக மக்களையும் மாமன் மச்சானா இருக்கக்கூடிய அத்தனை மதத்தை சார்ந்தவர்களையும் கூட்டி அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்து இந்த வருட சித்திரை திருவிழா உங்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம். அதனால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதற்கான இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக கைவிடுகிறோம் அப்படின்னு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சொல்லணும். சொன்னால் நல்லது. இல்லாட்டி மதுரை பக்கம் வராதிங்க, மதுரையை தொடாதீங்க. மதுரையில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்களோ அதே மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக இந்த பிஜேபி ஆளுங்கட்சி சொல்கிறது, நீங்கள் இங்கே இருக்கிறவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களும் இது பண்ணிட்டீங்க, மாற்றி மாற்றி ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நாங்கள் தான் வேணான்றோம் ஒரு திட்டத்தை, நாங்கள் தான் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம், இந்த கேட்டுக்கிட்டு தரமாக அந்த 2000 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால நீங்கள் இவ்வளோ திமுறை பேசுகிறீங்க. மற்ற நாடுகள் இப்படி தான் இருக்கா? மற்ற நாடுகள்லாம் போய் பாருங்கள். எவ்வளோ டெமோக்ரஸின்னா எவ்வளோன்றது அழகாக தெரியும். டெமோக்ரஸிக்கும் நம்ம நாட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை முதல் உருவாக்கிங்க. பிஜேபி இன்னும் வளரணும்னா தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை தயவு செஞ்சு பிஜேபி புரிஞ்சுக்கணும். இன்னும் ஆனால் கூட நீங்கள் படிக்கல அந்த விஷயத்தில். எப்படி ஓட்டு வாங்க முடியும்? இத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் தான் சொல்கிறேன் நான். 2 பேரும் சாட்சால் கிடையாது. ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு ஏதாவது நல்ல கூட்டணியாக இருந்து ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நாங்களும் ஏமாந்து உங்களுக்கே ஓட்டு போட்டுருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், அந்த மக்களை போய் பாருங்கள். பாவங்க அவங்க. அரட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பாருங்கள், ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க. அவங்கள பார்த்தாலே என்னடா இந்த மக்களையா வேரோட பிடிங்கி இன்னொரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். வாங்க, நீங்கள் வாங்க, மக்களை சந்திங்க. மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு களப்பணி ஆக்குங்க. களப்பணியே செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு மக்களை டெய்லி தூங்க விடாமல் ஏதாவது மண்டைகளை போட்டுவிட்டு வரல விட்டு நோண்டிகிட்டே இருக்கிற வேலை என்ன? இதே மக்கள் பண்ணால் என்ன ஆகும்? மக்கள் இன்னும் சிந்திக்க விடாமல் வச்சுருக்கீங்க. மக்களை வந்துட்டு டாஸ்மார்க்னால அடிமையாக மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க. கூல் லிப்பில் இந்த பக்கம் ஃபுல்லாக வயசு பயிலெல்லாம் வீணாக போயிட்டானுங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வந்து சீரியல்ஸை பார்த்து அப்படி சீரியலை பார்த்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகி போயிருக்காங்க. இந்த சின்ன பையனில் பார்த்தீங்கன்னா டோரிமானு, சின்சானு, அந்த மோட்டு போட்டு இந்த மாதிரி கார்ட்டூனை உள்ளே வாங்கி அவங்க ஏதோ நம்ம நாட்டுக்கும் மண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வர்றாங்க. இதில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கவங்க இந்த நாடங்காட்சிக்கு அன்னைக்கு போனோன்னு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஆளுதான். ஆனால் எத்தனை டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்களும். ஒரு வரி போடுறதா இருந்தாலும் சரி, எதுக்கெடுத்தாலும் வரினா அப்புறம் என்னதான் அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. ரொம்ப சங்கடமாக இருக்குது நாட்டில் வாழ்கிறதுக்கு. அதுவும் படிச்சுட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த நாட்டில் வாழ்கிறதுன்றது தினம் பேப்பர் எடுத்து படிக்கிறப்ப, நியூஸ் கேட்குறப்ப, ஏன்னா மற்ற நாடெல்லாம் அப்படி இருக்கே, இப்போ நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குன்றப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், முத்துராமலிங்க தேவர் ஐயா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா, அத்தனை பேரும் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இந்த நாட்டை? ரொம்ப கன்றாவியாக இருக்குது. வார்த்தைகளால் சொல்ல முடியும் இந்த வேதனையும் இது பண்ணுறது. குறைந்தபட்சம் மதுரை மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க. அப்படி மதுரை மக்களை நிம்மதியாக வாழ விடலைன்னா இங்கே இருக்கக்கூடிய அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பும் இந்த அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய அழகர் சாமியும் உங்களை ஒரு வழி பண்ணிடும். எப்படி பண்ணி ஏன் பண்ணணும்னு கேட்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துலேன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ் இருக்குது. யாரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட முடியாது, யாரும் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துட முடியாது. ஆனானப்பட்ட பெரிய அளவிலே அடங்கி போய் உட்காந்துருக்காங்க. மதுரை மண்ணையும் மதுரை மலையையும் தொட்டவங்க நிறைய பேர் நாசமாக போய் உட்காந்துருக்காங்க. இருந்த இடம் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. மதுரை மக்களை அழிச்சாங்க. இந்த ரியல் எஸ்டேட் மூலமாக மதுரையுடைய ஒட்டுமொத்த இதையும் முடக்கி போட்டிருந்தாங்க. சாயம்னு ஒருத்தர் வந்தார். நேச்சர் எங்கேயாவது ஒருத்தர் அனுப்பி வைக்கும் வந்தார்.
மொத்தமாக கம்ப்ளீட்டாக இருந்தால் இல்லாட்டி நீங்கள் யானைமலை இருந்திருக்காது. யானைமலை என்றைக்கும் காலியாக இருந்திருக்கும். யானைமலையை நாங்கள் சாமியாக தான் கும்பிட்டுருக்கோம். மலை, மரம் இது எல்லாமே எங்களுக்கான சாமிகள். ஏன்னா நாங்கள் பூர்வகுடி தமிழர்கள். இன்னும் நாங்கள் மக்கள் வந்து நாங்கள் வேறு வேறு சமூகமாக இருக்கலன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் வருவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டு விசேஷத்துலையும் ஒவ்வொருத்தரும் கலந்துக்குவாங்க. மாமன், மச்சினை, பங்காளி, பங்காளி. மதுரைக்காரங்களை மட்டும் என்றைக்கும் யார்கிட்டையும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. மதுரைக்காரங்க ஒருபோதும் மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. எல்லாரும் சகோதரத்துவத்தோடு வாழ்கிறாங்க. மதுரையில் அப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் கிளப்பி விட்டீங்கன்னா அது உங்களுடைய ஓட் பாலிடிக்ஸில் கடுமையான பின்விளைவுகள் ஏற்படும். அதனால் இந்த நாடகம் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு மக்களுக்கான என்ன வேலையோ, என்ன அரசியலோ, என்ன முன்னெடுப்புகளோ அதை இப்போ நீங்கள் ஆரம்பித்தாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நீங்கள் இந்த தலைமுறையவே வாழ விட மாட்டீங்களே, அடுத்த தலைமுறை என்ன பண்ண போகிறாங்க? ரொம்ப சிரமங்க அடுத்த தலைமுறைலாம் வாழ்றது. இதில் அது என்னன்னே தெரியாமல் அவங்க செல்லை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க. ஏதோ இது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதன் மூலமாக ஏதாவது ஒரு 2-3 பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் தான் இந்த வீடியோ.